அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் லேஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யூ நெக்கு நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அப்படி வச்சுருந்ததில் இப்போ பாருங்கள், அந்த லேஸை வச்சு இந்த ஷோல்டரில் இருந்து ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து ஆம் ஹோலில் கொடுக்குறேன். ஓகேவா? அந்த கர்வ் வலிது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிறேன் அடையாளத்துக்கு. ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி இப்போ டாட் வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த டாட்டும் ஆப்போசிட்லேயும் ஈக்குவலாக தெரியுதுங்களா? ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுறதுக்காக. இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் ஸ்டிச் வந்து டாட் வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அதிலிருந்து லேஸ் அட்டாச் பண்ண போகிறோம். எப்படின்னா, டாட் வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் இருந்து அடுத்த டாட் வச்சோம் பாருங்கள், அது வரைக்கும் எண்டு. ஓகேங்களா? யூனெக்கில் கீழ் சைடில் அந்த வளைவில் மட்டும் இப்போ இந்த லேஸ் வைக்கிறோம். பாருங்கள், டாட் வச்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி இப்படியே நம்ம யூனெக்கில் கொண்டு வரோம். ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். கார்னரில் ரொம்ப ஸ்பீடு கொடுக்காதீங்க, இல்லைன்னா துணி இழுக்கும், இல்லைன்னா லேஸ் இழுத்துரும். ஓகேங்களா? அதனால் பார்த்து பொறுமையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க, பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம அந்த கார்னர்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்து ஓரத்துலேயே ரொம்ப அதிகம் ஓரமும் இல்லாமல் ரொம்ப முன்னாடியும் வந்துடாத அளவுக்கு பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக நம்ம கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் எண்ட் போட்டிருந்தோம் பாருங்கள் டாட்டு, அந்த இடத்துல இப்போ முடிச்சிடுறோம். ஓகேங்களா? இப்போ அதை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? இப்போ அடுத்த சைடில் ஓகே, இந்த லேஸில் அடுத்து தூக்கும் இல்லையா, அந்த ஓரத்துங்களில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும். பாருங்கள், இப்படியே இந்த கார்னர் ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரோம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ இதை முடிச்சிட்டோம். கீழே யூனெக்கு, இது நார்மல் யூனெக்கு தான். யூனெக்கில் நம்ம லேஸை போட்டு இன்னும் சூப்பராக கொண்டு வரோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த கீழே முடிச்சிட்டோம். அடுத்தது லேஸை எடுத்து இந்த ஷோல்டர் இதில் வருது பாருங்கள், அந்த நெக் இதில், அதில் மேலே இருந்து அப்படியே நம்ம கர்வ் டைப்பில் வளைவில் கொடுத்து பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த கர்வில் வளைவு கொடுத்து எந்த சைடு முடியுதோ அந்த இடத்துல நம்ம இப்போ லைன் போட்டுக்கிறோம், எப்படி வளைவு வருதுன்னு சொல்லி. ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து நம்ம இப்படியே ஒரு கர்வ் கொண்டு வரோம். ஓகேங்களா? பாருங்கள், இதிலேருந்து கொண்டு வந்து இப்போ நம்ம அந்த நெக்கில் அந்த கார்னரில் ஓரத்தில் இருந்து இந்த ஆம் ஹோல் வளைவில் கொண்டு வந்து முடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால அதில் ஒரு ட்ராப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வளைவுலேயே நீங்கள் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொண்டு வந்து தச்சு கொண்டு வர்றதுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், மேலேருந்து இப்போ கொண்டு வரோம். அப்படியே கொண்டு வந்து டக்குன்னு அப்படி வளைவு கொடுக்க லைட்டாக அழகாக கர்வ் மாதிரி கொண்டுட்டு வாங்க, இல்லைன்னா அது ஒரு ஷேப் நல்லா தெரியாது. ஓகேவா? கரெக்டாக அந்த வளைவாக பெண்ட் பண்ணி பொறுமையாக அழகாக கொண்டுட்டு வாங்க. ஓகேவா? இப்படியே நம்ம கொண்டு வந்து இதில் முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு அடுத்த சைட்லேயும் இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். ஒன் சைடு தையல் போட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த சைடு. ஓகேங்களா? இப்போ தையல் போட்டுட்டு இப்போ பாருங்கள், ஒன் சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஒன் சைடு முடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ அடுத்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஒன் சைடு முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுத்த சைடு. ஓகேவா? அதே மாதிரியே இந்த இடத்துலையும் ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக அந்த மேலே இருந்து கொண்டு வந்து இந்த வளைவில் பெண்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஓகேவா? கொண்டு வந்து நம்ம அதில் மார்க் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனாக்கா நம்மளுக்கு எந்த சைடு கொண்டு வரோன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் லைன் போட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. இப்போ இது வந்து நம்ம சிங்கிளாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? லேஸில் வந்து சிங்கிள் இது கொடுத்துருக்கோம். இதையே நீங்கள் டபுளாகவும் கொடுக்கலாம், 1 இன்ச்சு கேப்பில். ஓகேங்களா? யூனெக்கு போட்டுக்கோங்க. போட்டு அதே மாதிரியே கொண்டு வந்து இப்போ அதுலேயும் 1 இன்ச்சு கேப்பில் இன்னும் ஒரு லேஸையும் கொண்டு வந்து முடிக்கலாம். அது இன்னும் பார்க்க இன்னும் கிராண்டாக தெரியும். ஓகேங்களா? இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. எப்படி உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் அதில் ட்ரா பண்ணி லேஸை எப்படி கொண்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் நம்மளுக்கு அமையும். ஓகேவா? இதெல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இந்த இதில் வந்து நம்ம இப்படியே கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஆம் ஹோலில் இருந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரோம். ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இப்போ அந்த
நெக் போர்ஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? அந்த கேர்வில் கரெக்டாக அந்த கேர்வ்லாம் கரெக்டாக கொண்டு வாங்க. இழுத்துறாதீங்க. லேஸை இழுத்துட்டிங்கன்னா லூஸ் கொடுத்துரும். அதனால் இழுக்காமல் கரெக்டாக நீங்கள் அந்த லேஸை மட்டும் அந்த வளைவு கொடுக்குற இடத்துலலாம் கரெக்டாக கொண்டு வாங்க. ஓகேவா? கொண்டு வந்துட்டு இப்போ அடுத்த ஸ்டிச்சும் நம்ம இப்போ போட்டு விட்றோம். பாருங்கள், ஃபுல்லாக இப்போ அடுத்த ஸ்டிச்சும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு பேக் போர்ஷன் பாருங்கள், நெக்கு நம்ம போட்டோம். ஓகேவா? லேஸில் வச்சதுமே அதோட ப்ளவுஸோட இதே பாருங்கள், இது இப்போ வந்து ரோல் ஆகுது இல்லையா? இதை வந்து நம்ம அயன் பண்ணிட்டோம்னா அது வராது, அந்த சுருக்கம் வராது. ஏன்னா லேஸ் வச்சதுனால துணி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பெண்ட் ஆகும். அதை நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நின்றுக்கும். அடுத்து பேக்கில் நம்ம டாட் பிடிக்க வேண்டியதையும் பிடிச்சிக்கலாம். பேக்கில் டாட் பிடிப்போம் இல்லையா? அதையும் எவ்வளோ மெஷர் பண்ணணுமோ அதை மெஷர் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான், பேக் போர்ஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் எப்படி தைக்கணும் நினச்சி நீங்கள் லைன் போடுறீங்களோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த லேஸை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? உங்களோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. எப்படி வேணால் நம்ம இதை கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தைக்கணுங்கிற ஒரு மெத்தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு உங்களுக்கு வேறு எப்படி தோணுதோ, எந்த டிசைன்ஸ் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுதோ ஸோ ஸ்டிச் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் என்னோடய இன்ஸ்டா ஐடியிலையும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டிச் பண்ணதை நான் பார்க்குறேன். ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து பேக் போர்ஷன் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஃபினிஷ் ஆகிடுச்சா? இப்போ நம்மளுக்கு இந்த பேக்கில் இந்த கர்வ் டைப்பாக கொண்டு வந்து வச்சுருக்கிறதுனால ஸ்லீவ்லையும் நம்ம அந்த மெத்தடில் கொண்டு வரணும். ஓகேவா? ஒரே மாடல் எப்படி நம்ம வைக்கிறோமோ அந்த மாடலில் தான் ஸ்லீவ்லையும் இருந்தால் நல்லா தெரியும். ஓகேங்களா? அதனால் அது என்ன சென்டர் பாயிண்ட் வருது பாருங்கள். சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு கர்வ் கொண்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த சைடில் எதுக்கு அங்கே கேப் விட்டுருக்கேன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு அங்கே விட்டுருக்கோம், அந்த இதில் போயிடும். ஸோ எதுக்கு அந்த சைடில் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் உள்ள கிளாத்து போகிறதுனால அந்த இடத்துல நான் அட்டாச் பண்ணலை. ஓகேங்களா? அதில் இருந்து நம்ம இப்போ பாதியாக கொண்டுட்டு வரோம். கொண்டு வந்து இந்த கார்னர்லேயே நம்ம ஒரு தையல் லைனாக போடுறோம். போட்டு அடுத்து இன்னொரு தையலையும் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது லைனாக போட்டுட்டு விட்டாச்சு. இப்படி பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு பேக் போர்ஷனும் ஸ்லீவுக்கும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேலே இதில் வருதில்ல சென்டர் பாயிண்ட், இது பாருங்கள், அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து ஒரு கர்வ் கொண்டு வாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த பேக் போர்ஷன்ஸ் வச்ச மெத்தடில் நம்ம ஸ்லீவையும் அப்படியே நம்ம டச் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து அந்த லேஸை வந்து ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்ம அப்படியே கொண்டு வரோம். கொண்டு வந்து அதில் ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரியே இன்னொரு ஸ்டிச்சிங்கும் கொண்டு வரும். ஓகேங்களா? லாஸ்ட்டில் எண்டு போடையில் எண்ட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதை அந்த வளைவுலையும் இப்போ தைச்சிட்டோம். அவ்வளவுதாங்க. இப்போ பாருங்கள், ஸ்லீவும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பாருங்கள், பேக் போர்ஷன் கர்வ் கொடுத்ததுனால ஸ்லீவ்லேயும் அந்த கர்வ் டைப் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் டிசைன்ஸ் வச்சுருக்கோம். பாருங்கள், முடிஞ்சு இல்லையா? அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு 2 ஸ்லீவ்ஸ் இது முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் அவுட்ஃபிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டது. ஃப்ரண்ட்லேயும் முடிச்சாச்சு. அடுத்தது ஸ்லீவ், பேக். ஓகேங்களா? ஓகேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காவது டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோஸை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.